ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஃபேன்சி சாரியில் எப்படி ப்ளீட்டட் வச்சு கவுன் தைக்க போகிறோம். அதுக்கு லைனிங் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வந்து தறி சேலை. இதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் போல இருக்குன்னு சொல்லி அது கலருக்கு மேட்சாக இருக்குன்னு கொஞ்சம் போல கொடுத்துருக்காங்க. இது பத்தாது. அதனால் நான் ஒரு 2 மீட்டர் எடுத்து வச்சுருக்கேன். காட்டன் கிளாத் நார்மலாக கடையில் கிடைக்கும்ல, அந்த காட்டன் கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஃபேன்சி சேரீ வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச்சு பார்டர், அதாவது தனியாலாம் பார்டரை பிரிக்க முடியாது. ஆனால் இது பார்க்குறதுக்கு செம்ம சூப்பராக இருக்குங்க. அது தச்சோனைக்குமே பார்ட்டி வேர் மாதிரி அழகாக இருக்கும். நான் காட்டுறேன் இருங்க. நீங்கள் பாருங்கள் சாரி எப்படி இருக்குது, எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. தச்சா ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம இது முந்தியவே நான் முன் பக்கத்துக்கும் கைக்கும் கொடுத்துக்கலாம், அழகாக இருக்கும். சரியா? இது வாங்க நம்ம எப்படி கட் பண்ணி தைக்கலான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. லைக்கே பண்ண மாட்டேங்குங்க, மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அப்புறம் அவ்வளோதான். அது வாங்க எப்படி தைக்கலாம் பார்க்கலாம். இவங்க வந்து இந்த கவுனுக்கு அளவுக்கு வந்து ப்ளவுஸை கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதை ரெட்டையாக மடித்து வச்சுக்குவோம். அதுவே கொஞ்சம் கொஞ்சம் கரிச்சு முடிச்சுன்னு வெட்டி வச்சுருக்காங்க. அதனால ஒன்றும் இல்லை, இங்கே உள்ள கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம இருக்கணும். தீவட்டம் இருக்குது இதுக்கு பேர் வந்து மிந்தி தீவட்டம் சொல்லுவாங்க எங்கள் ஊரில். இது நம்ம அழகாக இதை மடித்து வச்சுக்குவோம். உங்களுக்கு தெரியுதா? இது 2 மடிப்பாக நான் மடிச்சிருக்கேன். இது வந்து முன் பக்கத்துக்கு, இது பின் பக்கத்துக்கு, எப்படினாலும் நம்ம வச்சுக்கலாம். அதை அழகாக நம்ம நீவி விட்டுக்கலாம். இப்போ இந்த மடிப்பு பக்கம் என்ன பார்த்து இருக்கு, நான் என்ன பார்த்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கீழ்ப்பகுதியில் குத்தலமாக இருக்குமா, அதனால நம்ம இதை நேராக ஒரு கோடு போட்டுக்குவோம். இப்போ ஹைட்டு வந்து எல்லாத்துக்குமே தெரியும், 15 இன்ச்சு. தையலுக்கு இங்கிட்ட 1/2 இன்ச்சு, இங்கிட்ட 1/2 இன்ச்சு போகும், மொத்தம் 16 இன்ச்சு. 15 + 1 = 16 இன்ச்சு ஹைட்டு. சரியா? இது நீங்கள் எல்லாத்துக்குமே ஒரே அளவு தான். உங்களுக்கு ஒரு வேளை மாற்றணும்னு நினச்சா நீங்கள் மாற்றிக்கலாம். 16 இன்ச்சை நம்ம அப்படியே மார்க் பண்ணிக்கிறோம். 2 தடவை மார்க் பண்ணிவிட்டு இந்த ஸ்கேலை வச்சு அழகாக இப்படி ஒரு கோடு 16 இன்ச்சுக்கு. சரியா? உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். இப்போ இது வந்து உயரம், பின்பக்கத்துக்கு முன்பக்கத்தோட உயரம் இது. இப்போ நம்ம அகலம் எவ்வளோ இருக்கும் பார்ப்போம். இந்த அகலத்தை வந்து நம்ம ப்ளவுஸை வச்சு நம்ம அளந்துக்க போகிறோம். இப்போ நம்ம இந்த ப்ளவுஸ் இருக்குல்ல, ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. இந்த ஆம்கோல் பக்கம் வந்து நம்மளுக்கு லெஃப்ட் சைடு வர்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கணும். அழகாக இப்படி நீங்கள் மேலே நீவி விட்டுக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு அளவுகள் வந்து சரியான அளவுகள் வரும். நீங்கள் அந்த ஆம்கோல்லேருந்து இப்படி நீங்கள் அழகாக வச்சு இப்படி கொண்டு வந்தீங்கன்னா இது வந்து 10 இன்ச்சுக்கு வருது. நீங்கள் உங்களுக்கு பார்த்தாலும் தெரியும். உங்களுக்கு தெரியலனா அப்படின்னா இங்கே ஒரு ஸ்கேலை வச்சு நீங்கள் இப்படி பார்த்துக்கோங்க. 10 இன்ச்சு வருதா, நம்ம அந்த அளவை அப்படியே எடுத்துக்கிறோம். இந்த 10 இன்ச்சை இது நம்ம ரெட்டையாக போட்டு தானே அளந்துருக்கோம். இப்போ இந்த துணியும் வந்து ரெட்டையாக இருக்குது. இந்த 10 இன்ச்சை நம்ம அழகாக இப்படி ஒரு மார்க், ரெண்டு தடவை மார்க் பண்ணிக்கோங்க. அப்படி மார்க் பண்ணிவிட்டு இந்த ஸ்கேல் இருக்குல்ல, அதான் மேல் பகுதியே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி தையலுக்காண்டி இந்த ஸ்கேலே நான் விட்றேன். இந்த ஸ்கேல் 1.25 இன்ச்சு இருக்கும். இந்த ஸ்கேலையே நம்ம விட்றேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? ஷோல்டரையும் கழுத்தையும் நம்ம இப்போ நம்ம அளந்துக்க போகிறோம். இதுக்கு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. ப்ளவுஸில் இங்கே பாருங்கள், இங்கே தையல் போட்டிருக்காங்கல்ல, ஆம்கோல் ஷோல்டர் ஜாயின் ஆகுது. இந்த தையல் இருக்குல்ல, இந்த தையலுக்கு 1/2 இன்ச்சு நம்ம இப்படி நீங்களாம் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேலை அந்த மார்க் மேலேயே வச்சுக்கணும். இதுங்க அதுக்கு நீங்கள் ப்ளவுஸை நீட்டாக நீங்கள் மடித்து போட்டால் தான் உங்களுக்கு அழகாக கரெக்டாக வரும். நீங்கள் மடிச்சுக்கிட்டிங்கன்னா இப்போ இங்கே மடிச்சுட்டு நேராக இந்த கழுத்து இருக்குல்ல, இங்கே ஸ்கேல் மேலே டேப்பை வச்சுக்கோங்க. கழுத்து எவ்வளோ இருக்குது? 6.5 இன்ச்சு இருக்குது. நம்ம 6.5 நம்ம அப்படியே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இங்கே வாங்க, இதுக்கு மேலே நம்ம 6.5 அப்படியே மார்க் பண்ணிக்க போகிறோம். சரியா? மார்க் பண்ணிக்கிறோம். 6.5 மார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து இது வந்து ப்ளவுஸ் கிடையாது, அதனால் கழுத்தை விட்டு நம்மளாக வச்சுக்கணும். ஏன்னா ப்ளவுஸில் தான் நம்ம அழகாக கழுத்தை இறக்கமாக விரிவாக போடுவோம். சுடிதாரில் நம்ம இறக்கமாக போட மாட்டோம். அதனால நீங்கள் எல்லாத்துக்குமே ஒரே அளவு 2.5 இன்ச்சு வச்சுக்கோங்க.
இது வந்து நீங்கள் நார்மலான அளவு 2.5 இன்ச்சு. கழுத்தும் அப்படிதாங்க. நான் வந்து ஒரு இங்கே இருந்து இன்னும் ஒரு ஒரு 5.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. பின் கழுத்து இறக்கத்துக்கு ஒரு 7 இன்ச்சு வச்சுக்கோங்க. இதான் நார்மல் எல்லாத்துக்குடைய கெவுனோட அளவு தான். ஒருவேளை உங்களுக்கு இறக்கமாக வேணும்னா நீங்கள் இறக்கமாக போட்டுக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் கம்மியாக கூட போட்டுக்கலாம். அழகாக நம்ம இப்படி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க, இப்படி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச்சு விட்டுருந்தோம் கழுத்து வெட்டு. இந்த வெட்டுனோம்ல அந்த அளவையே நம்ம இங்கே வரைஞ்சிக்க போகிறோம். நீங்கள் குழப்பிக்க வேண்டாம். 2.5 2.5 அழகாக நம்ம இப்படி மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கேலை வச்சு இப்படி கோடு போட்டுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கழுத்து வேணால் நீங்கள் எந்த கழுத்து வேணாலும் வரைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம ஆம்கோல் எப்படி வரையணும்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ப்ளவுஸ் தான் ரொம்ப முக்கியம். இப்போ ஆம்கோல் இருக்குல்ல, ஆம்கோல் அப்படியே அழகாக நம்ம வளைவாக அப்படி வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு ஸ்கேல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நம்ம தையல் இருக்குது தெரியுதா, இந்த தையலுக்கு கரெக்டாக அந்த தையல்லே வச்சுருங்க. நேருக்கு நேராக இருக்கணும் ஸ்கேல். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், கோல்மாலாம் இருக்கவே கூடாது ஸ்கேல். சின்ன சின்ன விஷயத்த நீங்கள் நோட் பண்ணணும். இங்கே எவ்வளோ வருது, 6.25 ஒரு கோடு வருது. எனக்கு 6.25 ஒரு கோடு வருது. இதை நம்ம அப்படியே எடுத்துட்டு இந்த இருக்குல்ல, இந்த இங்கே கூட மார்க் பண்ணுங்க. இந்த மேலேருந்து ஒரு 6.25 ஒரு கோடு மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இங்கே எவ்வளோ பார்த்தோம், 6.5 பார்த்தோம். அதே 6.5 இங்கே மார்க் பண்ணியிருந்தோம்ல, இப்படி மார்க் பண்ணிட்டு நம்ம ஸ்கேலை வச்சு இப்போ நேராக ஒரு கோடு போட போகிறோம். போட்டாச்சு. இந்த கோடையும் இங்கேயும் இணைக்க போகிறோம். இதுதான் ஆமுக்கோல் அளவு. இந்த கூட இதுதான் ஆமுக்கோல். இப்போ நம்ம என்ன தெரியுமா செய்ய போகிறோம், இதை நீங்கள் இதை 6.25 ஒரு கோடு இருக்குல்ல, இதை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதை இப்படி நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா ரெட்டையாக அடிங்க. அப்படி போட்டிங்கன்னா ஒரு ஒரு அளவு வரும். இந்த அளவை அப்படியே நீங்கள் இருந்துருங்க. நான் மேலேருந்து தான் அளக்குறேன், இங்கேருந்து தான் அளக்குறேன். அது அழகாக நீங்கள் அந்த மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து 1.25, இங்கே 1.25 இன்ச்சு வந்து எல்லாத்துக்குமே பொதுவானதாங்க. அதுக்கப்புறம் நம்ம இங்கே எக்ஸாக்டான ப்ளவுஸோட அளவு. சரி, நம்ம தையல் போடும்போது இங்கே போடக்கூடாது, கொஞ்சம் தூரம் தள்ளி இப்படி நம்ம 1 இன்ச்சுக்கு விட்டுட்டு தையல் போடுங்க. கொஞ்சம் லூஸ் கிடைக்கும், டைட்டாக இருக்கும் ப்ளவுஸோட அளவே நீங்கள் தைச்சிங்கன்னா. சரியா, இப்போ இந்த பகுதியும் இதையும் நம்ம ஒன்றா ஜாயின் பண்ண போகிறோம். நான் வீடியோவில் பார்க்குற மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அழகாக நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்களா? இப்போ மேலே வாங்க. இப்போ நம்ம இங்கே தையலுக்காக கொஞ்சம் துணி விடுவோம்ல, இப்போ இதை மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ டேப்பை இந்த அளவில் இருந்தால் நம்ம எடுத்துக்க போகிறோம், இங்கேருந்து கிடையாது. இந்த நம்ம 2வது மார்க் பண்ணோம்ல அந்த அளவில் இருந்து அழகாக 1 2 3 4 5 6 7 எவ்வளோ வருது, 8 இன்ச்சு வருது. இந்த 8 இன்ச்சை நம்ம இங்கே அழகாக அப்படி மேலே எழுதி வச்சுக்கலாம். 8 இன்ச்சு இதே அளவு தான் நம்ம ப்ளவுஸில் அந்த ஆம்கோலோட வளைவுலையும் வரணும். அப்போனா தான் நம்ம வரைஞ்சது சரின்னு அர்த்தம். இப்படி ப்ளவுஸை போட்டுக்கோங்க. ப்ளவுஸை போட்டுட்டு இப்படி நம்ம ஆம்கோல் அப்படி அழகாக நீங்கள் இப்படி மடித்து விட்டுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 சரியாக வருது. அதோட வளைவும் இதோட வளைவும் சரியாக வருது. அதான் நம்ம வெட்டின அளவு சரி. அவ்வளோதாங்க. இப்போ இங்கே வாங்க. இங்கே கழுத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாடல் வைக்கலாம். நான் வந்து இதில் ஒர்க்காக இருக்கனால நான் ஒரு டிசைனும் வைக்கலை, வட்டக்கழுத்தே வைக்கிறேன். பின் கழுத்து வட்டக்கழுத்து வைக்கிறேன், முன் கழுத்து வட்டக்கழுத்து தான் நான் வைக்கிறேன். இப்போ கீழ்ப்பகுதியை நம்ம மறந்துட்டோம் பார்த்தீங்களா? இப்போ கீழ்ப்பகுதியில் இப்போ நம்ம எக்ஸாக்டாக எவ்வளோ வச்சோம், 10 இன்ச்சு வச்சோம்ல. இந்த 10 இன்ச்சு அப்படியே கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு உடனே மார்க் பண்ணிடக்கூடாது, ஒரு 1.5 இன்ச்சை குறைச்சிக்கோங்க. அப்போனா எவ்வளோ வரும், 10 இன்ச்சு இங்கே வருது, அதோட 1.5 இன்ச்சு கம்மி பண்ணிதான் எவ்வளோ வருது, இங்கே வருது. இந்த கோடையும் இப்போ நம்ம இணைக்க போகிறோம். ஏன்னா இடுப்பு பகுதி நமக்கு விரிவாக வராது, கொஞ்சம் ஒடுக்கமாக தான் வரும். அதனால இப்படி மார்க் பண்ணிக்கிறோம். இங்கே நம்ம தையலுக்கு எவ்வளோ விட்டோம், கிட்டத்தட்ட 1.25 ஒரு கோடு இருக்குது. அதேவும் 1.25 ஒரு கோடையும் நம்ம இப்படி மார்க் பண்ணிக்கோங்க.
மார்க் பண்ணிட்டு இதையும் அந்த அந்த அளவையும் இந்த அளவையும் தையலுக்காக விட்டோம்ல அந்த அளவையும் நம்ம ஒன்றா இப்படி ஜாயின் பண்ணிக்க போகிறோம். சரியா? இப்போ நான் எப்படி வெட்டுறேன்னு பாருங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனேயும் மேலே உள்ள கழுத்தை தான் வெட்டணும், கீழே உள்ள கழுத்தை வெட்டிடாதீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இப்படி மேல் வந்துட்டு அதுக்கப்புறம் ஆம்கோல் பக்கம் வந்துடுங்க. வந்துட்டு அப்புறம் இங்கிட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இங்கிட்டையும் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ ரெண்டையும் ஒன்றா வெட்டியிருக்கோம்ல, இதை நம்ம இந்த கீழ் போர்ஷன் இருக்குல்ல அதை எடுத்துருவோம். எடுத்துட்டு இப்போ வந்து இந்த கழுத்தை மட்டும் வெட்டிக்கிறோம். அதாவது பின்பகுதி கழுத்தை மட்டும் நம்ம வெட்டிக்க போகிறோம். உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். இதையும் வெட்டியாச்சு, முன் பக்கத்தையும் வெட்டியாச்சு. இப்போ நம்ம ப்ளவுஸில் சேலையில் எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். சேலையில் வந்து இவ்வளோ அழகான ஒரு முந்தி பக்கமாக வருது. அதனால நம்ம இந்த முந்தியவே முன்பக்கத்துக்கு வச்சுக்க போகிறோம். முன்பக்கம் எதுவும் பார்த்துக்கோங்க. இது பின்பக்கம், இது முன்பக்கமாக இருக்குது. முன்பக்கத்தில் அழகாக இப்படி வச்சுக்க போகிறோம். நீங்கள் தைக்கத்தில் இப்படி கல்லெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் தைக்கத்தில் பிச்சு விட்டுக்கோங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நீ ரொம்ப அழகாக இருக்கு, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கலர் பேர் வந்து எங்கள் ஊரில் மெஜந்தான்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் என்ன கலர்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. மெஜந்தா சூப்பர் கலர். இப்போ நம்ம இதை அப்படி கட் பண்ணிக்கிறோம். வெட்டியாச்சா? இது வந்து நல்ல பக்கத்தில் இருக்குது, நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சுருக்கேன். கழுத்தை வந்து தையல் போட்டு இப்படி திருப்பி விட்டு தைக்க போகிறோம். அதனால கழுத்தை சுற்றி மட்டும் நான் ஊசி குத்திக்கிறேன். ஒரு 3 திக்கத்தில் மட்டும் நான் அப்படி ஊசி குத்தி எடுத்து வச்சுக்க போகிறேன். அதே மாதிரி கழுத்துக்கு பின் பக்கத்துக்கும் அப்படிதான். இது வந்து முன்பக்கம். இப்போ நம்ம இதை முந்திய வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ மிச்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் கீழ் பக்கம் பார்டர் தான் இருக்குது, மேல் பக்கம் பார்டர் கிடையாது. சர்க்கிள் கட்டிங் போட முடியாது. எது முடிக்க வருது? அந்த கரை வந்து இது முடிக்க வருது. இது முடிக்க நம்ம என்ன செய்ய போகிறோம்? கட் பண்ணிக்க போகிறோம். அந்த பார்டர் இருக்குது பார்த்தீங்களா, கோல்டன் கலர் பார்டர், அது வர்ற வரைக்கும் நான் கத்திரிக்கோளும் இது நமக்கு தேவையில்லை இன்னும். இது மட்டும் தான் நமக்கு தேவை. இதையும் நம்ம ரெட்டையா கட் பண்ணிக்க போகிறோம். ரெட்டையா மடிச்சுக்க போகிறோம். சாரி, இப்போ ரெட்டையா மடிச்சிருக்கோமா? இந்த ரெட்டையா இருக்குல்ல, இதையும் நம்ம சென்டரா மார்க் பண்ணி இந்த பகுதியை நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். இப்போ வந்து இப்போ 2 தான் வந்துடும். இது ஒரு பக்கம் சேலை வந்து பார்த்தீங்கன்னா 2 பீஸாக வந்துடுது. அதாவது கரைப்பகுதி கீழே வர்ற மாதிரி வந்துடும். இப்போ என்ன தெரியுமா செய்ய போகிறோம்? நம்ம கிட்டத்தட்ட சொல்ல போனால் இப்படி வரும். நம்ம இங்கே இப்படி ப்ளீட்டாக அழகாக வச்சு இது ஒரு பக்கத்துக்கு, இந்த பீஸ் வந்து பின் பக்கத்துக்கு அப்படி மாறி மாறி நம்ம வச்சுக்க போகிறோம். இப்போது ஹைட்டு எவ்வளோ ஹைட்டு? குத்து மதிப்பா எல்லாத்துக்குமே வந்து 35 இன்ச்சு தான். ஹைட்டாக வேணும்னா ஹைட்டாக வச்சுக்கோங்க, ஷார்ட்டாக வேணும்னா ஷார்ட்டாக வச்சுக்கோங்க. இப்போ 35 இன்ச்சு ஹைட்டு வேணும் எனக்கு. இப்போ நான் இதையே நம்ம அழகாக மடிச்சுக்க போகிறோம். மடிச்சுட்டு இப்படி விரிச்சுக்கோங்க. இங்கே கீழ் பக்கத்தில் வந்து சமமாக இருக்கணும். இந்த கரைப்பகுதியெல்லாம் சமமாக இருக்கணும். இப்போ 35 இன்ச்சுங்க கீழ் பார்டர்ல இருந்து மேலே வரைக்கும் பாருங்கள், 35 இன்ச்சு வருது. சரியா? 35 இன்ச்சு கீழே இருந்து மேலே வரைக்கும் 35 இன்ச்சு. நம்ம அழகாக என்ன செய்ய போகிறோம்? கட் பண்ணிக்க போகிறோம். இதே மாதிரி தான் அதுலேயும் நம்ம கட் பண்ணணும். அதே மாதிரி தான் இந்த பார்ட்டையும் நம்ம கட் பண்ணி நம்ம அழகாக மடித்து வச்சுக்குவோம்.
இப்போ இதையும் விரித்து போட்டுட்டு 35 இன்ச்சு ஹைட்டு வர மாதிரி ஆச்சு. இங்கே கீழேருந்து ஒரு இன்ச்சு வந்து ஆரம்பிச்சு இங்கே வந்து 35 இன்ச்சு இங்கே வருது சரியா. இப்போ 35 இன்ச்சு நம்ம அழகாக அப்படி எடுத்துட்டு நம்ம ரெண்டையும் கட் பண்ணி வச்சுக்கிட்டோம். ஒன்று வந்து முன் பக்கத்துக்கு, இன்னொன்று பின் பக்கத்துக்கு. இந்த பார்டர் இருக்குல்ல, இது அழகாக கீழே வரும். சர்க்கிள் கட்டிங் போட்டால் இது கீழே வராது. அப்படி சர்க்கிள் கட்டிங்கில் போடுறதா இருந்தால் நிறையா பார்டர் வேணும். பார்டர் கொஞ்சம் தான் இருக்குது, இருக்கிறதுக்குள்ளேயும் நம்ம எப்படி தைக்கலாம். வாங்க எப்படி தைக்கலாம் பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அடிமுந்தி, நம்ம அடிமுந்தி பார்டர் இல்லாமல் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை நம்ம பின்பக்கத்துக்கு நம்ம பின்பக்கம் இப்படி கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை நம்ம இப்படி வச்சுக்குவோம். அது முன்ன வச்சுட்டு சுற்றி பின் குத்திக்கோங்க. மிச்சத்தை வந்து நம்ம கைக்கு வச்சுக்கலாம். கைக்கு ஃபுல் கை வேணாலும் ஃபுல் கை வச்சுக்கலாம், குட்டி கை வேணாலும் குட்டி கை வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதை அழகாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது வந்து அடிமுந்தி, நம்ம தேவையில்லைன்னு தூக்கி போட்டோம்ல அந்த போர்ஷன். இப்போ லைனிங் வந்து பார்த்தீங்கன்னா 2 மீட்டர் இருக்குது. 2 மீட்டரில் இங்கேக்குள்ளே நம்ம குட்டி கையை தான் வைக்க போகிறோம். கைக்கு கொஞ்சம் இங்கே எடுத்துட்டு மிச்சத்தை நம்ம கீழ் போர்ஷனுக்கு வச்சுக்க போகிறோம். வாங்க எப்படி கை வெட்டலான்னு பார்க்கலாம். அந்த கையை நான் ஒன்றுமே பண்ணல, துணி நம்ம இந்த இப்படி ரெட்டையாக இருக்குது, இது ஒரு மடிப்பாக இருக்குது, இது ஒரு மடிப்பாக இருக்குது. நம்ம இங்கே எத்தனை முத்தலமாக இருக்குல்ல, நம்ம இங்கே சமமாக கட் பண்ணிக்குவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மடிப்பு பகுதி என்ன பார்த்த மாதிரி இருக்குது. இப்போ அவங்க ப்ளவுஸில் உள்ள கையை தான் வைக்க சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு பெரிய ஸ்லீவ் வேண்டாமா. இப்போ நம்ம அந்த ஸ்லீவ் அப்படியே எடுத்துக்குவோம். எடுத்துட்டு இங்கே தையலுக்காக ஒரு நம்ம 1/2 இன்ச்சு விட்டுக்கிடுவோம். புரியுது, தையலுக்கு இங்கே 1/2 இன்ச்சு விட்டுக்குவோம். அதே மாதிரி தான் இங்கே ஷோல்டரும் கை ஜாயின் இருக்குல்ல, அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு மேலே மார்க் பண்ணிக்குவோம். மார்க் பண்ணிட்டு இப்படி பிடிச்சிக்கோங்க. இப்படி பிடிச்சிக்கிட்டு இங்கேயும் நம்ம ஒரு மார்க் பண்ணிக்குவோம். இந்த தையலுக்கு மேலே ஒரு மார்க் பண்ணிக்குவோம். சரியா. இப்போ நம்ம இந்த கையை அப்படியே எடுத்துருவோம். நான் உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். இங்கே 1/2 இன்ச்சு நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கோம். இந்த 1/2 இன்ச்சில் இந்த 1/2 இன்ச்சை மேலே அப்படி தாண்டி ஒரு வளைவு கொண்டு வந்து இதோட நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம இந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆம்கோல் இங்கே நம்ம 8 இன்ச்சு நம்ம அளந்தோம்ல, அந்த அளவு இங்கே இருக்கணும். அப்படின்னா தான் நம்ம சரியாக அந்த கை வந்து அந்த சைடு ஜாயின் பண்ணும்போது நேருக்கு நேராக வரும். 2 3 4 5 6 7 8 சரியாக வருது. அப்போனா நம்ம அளந்தது சரி. இது வந்து தையலுக்கு எவ்வளோ விட்ருக்கோங்க, 1.25 ஒரு கோடு விட்ருக்கோம். அதே மாதிரி 1.25 ஒரு கோடு விட்டுட்டு நம்ம இதை நேரம் ஜாயின் பண்ணிக்கிறோம். இவ்வளோதான் குட்டி கை. தையலுக்கு இங்கே 1/2 இன்ச்சு இங்கே 1/2 இன்ச்சு மட்டும் தான் விட்ருக்கோம். இது அழகாக நம்ம கட் பண்ணி இப்போ எடுத்துக்க போகிறோம். நம்ம இது தேவையில்லாது, நம்ம சமமாக இருக்கிறதுக்காக நம்ம இதை வச்சுருந்தோம். ரெக்கார்ட் பண்ணிக்குவோம். இந்த கை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதையும் நம்ம சமப்படுத்திக்கிறோம். இப்போ கைக்கு போக அந்த லைனிங் வந்து இவ்வளோதான் இருக்குது. சரியா. இதை தான் நமக்கு நாங்கள் 35 இன்ச்சு வச்சோமா. இங்கே பாருங்கள், இதோட ஹைட் எவ்வளோ இருக்குன்னா 32 இன்ச்சு இருக்குது. இந்த இருக்குல்ல, நம்ம வெட்டின பின் போர்ஷனை எடுத்துக்குவோம். எடுத்துட்டு நம்ம இந்த மேலே இருக்குல்ல, மடிப்பு பக்கம் என் பக்கம் இருக்குது, நல்லா பார்த்துக்குவோம். அதையும் மடிப்பு பக்கம் என் பக்கம் இருக்குது. இதை நம்ம அழகாக இப்படி வச்சுட்டு இங்கே ஒரு மார்க் பண்ணிக்குவோம். எக்ஸாக்டான மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் இருக்குல்ல, இந்த ஸ்கேலை இப்படி வளைவாக ஒரு கோடு, இந்த கடைசி வரைக்கும் ஒரு கோடு வரைஞ்சிட்டு நம்ம இதை வெட்டிக்க போகிறோம். இப்படி தான் லைனிங்கை வந்து கட் பண்ணணும். அப்புறம் இங்கிட்டு ஒரு மடிப்பாக இருக்கும், அதையும் நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். இது வந்து முன்பகுதிக்கு, இது பின்பகுதிக்கு. லைனிங் ரெடி ஆயிடுச்சு, எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இன்னும் தைக்க வேண்டியதுதான் பாக்கி. இதுக்கு நான் இந்த கலர் நூல் எடுத்துருக்கேன். இதை வச்சு பார்த்தா தோணலை, இதே எடுத்துக்கலாம். இப்போ கழுத்தை சுற்றி பின் குத்தியாச்சுல, இங்கே நம்ம ஒரு 1/2 இன்ச்சு நம்ம தையலுக்காண்டி விட்டுருப்போம். அதை அழகாக நம்ம சேர்த்து தையல் போட்டு திருப்பி விட்டுக்க போகிறோம். இப்போ நம்ம தையல் போட்டாச்சுல, இதை சுற்றி வந்து நம்ம கட் பண்ணிக்க போகிறோம்.
கட் பண்ணிட்டு இப்படி குட்டி குட்டியே நாட்சா போட்டுக்கோங்க. லைனிங் இந்த பக்கம் இருக்கு, இது நல்ல நம்ம சேலை துணி இந்த பக்கம் இருக்கு. இது நம்ம இங்க பாத்தீங்கன்னா நம்ம லைனிங் பக்கம் இருக்கிற மாதிரியே நம்ம இதுக்கு மேலேயே ஒரு அமுக்கு தையல் போடணும். அப்படின்னா கழுத்து நல்ல இன்னும் ஃபினிஷிங்கா வரும். நீங்க வட்ட காலத்துக்கு மட்டும்தான் இப்படி தையல் போட முடியும், அது ஒரு வேற விஷயம். நம்ம எடுத்து விட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா நீட்டா வருதா. இப்ப லைனிங் பக்கம் பார்த்துதான் நம்ம மறுபடியும் ஒரு அமுக்கு தையல் போடணும். நான் வீடியோல காட்டுற மாதிரி நீங்க தையல் போட்டு வச்சுக்கோங்க. பாருங்கமே, உங்களுக்கு நல்லா நீட்டா வந்துருச்சு. நீங்க கேன்வாஸ் யூஸ் பண்ணாலும் கூட நீங்க யூஸ் பண்ணலாம். நான் யூஸ் பண்ணல. இப்ப சுத்தி தையல் போடணும். இதுக்கு நம்ம கொஞ்சம் பெரிய தையலாவே வச்சுக்குவோம். பெரிய தையலா வச்சு அழகா நம்ம கொஞ்சம் பொறுமையா தைங்க. பொறுமையா தைச்சிட்டு இருங்க. இது பூனம் கிளாத்னால கொஞ்சம் இந்த இப்படி துணியை வந்து இப்படி இப்படி லேசா இழுத்து இழுத்து விட்டு தைங்க. அப்படின்னா தான் துணி வந்து எக்ஸ்ட்ரா அந்த கிளாத் எல்லாம் உள்ள இருக்காது, நல்லா இருக்கும், தொங்கா துணி. தைக்கும் போது இப்படி துணி சைடு சைடு அழகா அப்படி இழுத்து விட்டுக்கோங்க. அதே மாதிரி இங்கிட்டும் லைனிங் துணினாலே இப்படிதாங்க தைக்கணும். ஆனா இப்போ பார்த்தீங்கன்னா துணி வந்து இந்த இப்படி நல்லா கரெக்டாக இருக்கும். அந்த லைனிங் துணியோட கொஞ்சம் இப்படி லூஸ் விழுகாது. அதனால தான் நான் இழுத்து இழுத்து இப்படி தான் தைக்கணும். இப்போ சுற்றி தையல் போட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி தான் முன்பகுதியும் நம்ம தைக்க போகிறோம். இது கொஞ்சம் கல்லுகள்லாம் இருக்குல்ல, அங்கங்கே கல்லை பிச்சு பிச்சு விட்டு தைக்கணுமா, அதனால நான் தச்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். கழுத்து அழகாக ஃபினிஷ் பண்ணி இப்படி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம கீழே ப்ளீட்டட் வச்சு நம்ம இதை எப்படி ஜாயின் பண்ணலான்னு பார்க்கலாம். 35 இன்ச்சுக்கு நம்ம கட் பண்ணோம்ல, அந்த இதை நம்ம எடுத்துக்க போகிறேன். இதை ஓரமாக வச்சிருவோம். இப்போ நம்ம அழகா இப்படி ஒரு பண்ணிட்டு நம்ம கொஞ்சம் இது வந்து அளவுகள் கிடையாது, நீங்களா ஒரு அழகா அப்படி உங்க துணி நிறைய இருந்துச்சுன்னா கொஞ்சம் பெரிய ப்ளீட்டா வச்சுக்கோங்க, துணி கொஞ்சமா இருந்தா குட்டி ப்ளீட்டா வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். இப்ப நம்ம நார்மலா ப்ளீட் வச்சு நம்ம வச்சிருக்கோம். இந்த இந்த மேல் பாட்டு இருக்குல்ல, இதான் இப்ப நம்ம இதோட வச்சு பார்ப்போம். பாத்தீங்கன்னா ரொம்ப ஹையா இருக்குங்க, பெருசா இருக்கு. உங்களுக்கு புரியுதா? இப்ப வச்ச ப்ளீட் வந்து நம்ம தப்பு. அப்பனா நம்ம இன்னும் கொஞ்சமும் நம்ம நெருக்கி நெருக்கி இப்படி கொண்டு வரணும் அந்த ப்ளீட்டை. அப்பனா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ளீட் வைக்கணும். ஏன் நான் காட்டுறேன்னா, உங்களுக்கு ஒருவேளை பெருசாயிடுச்சோ அப்படின்னு டவுட் இருக்கு. மறுபடியும் பிரிச்சுட்டு கொஞ்சம் குட்டி குட்டியா நெருக்க நெருக்கமா ப்ளீட் வச்சு நான் எப்படி வைக்கிறேன்னு காட்டுறேன் பாருங்க. நெருக்கி நெருக்கி வைக்க போறோம். இப்போ நம்ம குட்டி குட்டி ப்ளீட்டா நெருக்கி நெருக்கி வைக்க போறோம். அது எப்படி தெரியுமா? இப்படி வச்சுக்கிறோம். இது அழகா நம்ம தைக்க முன்னாடி இது உள்ள அப்படி கவர் பண்ணி வைக்கணும். நம்ம தச்சு வர முன்னாடி உங்களுக்கு பார்த்தாலே உங்களுக்கு அழகா தெரியும். இது தச்சுட்டு இங்க வரைக்கும் தையலை கொண்டு வரக்கூடாது. இது இந்த இதை மற்ற இன்னொரு மடிப்பு இருக்குல்ல, அது உள்ள போய் நம்ம சொருகிட்டு தைக்கணும். அதே மாதிரிதான் அடுத்தடுத்து எல்லா ப்ளீட்டையும் நம்ம இப்படிதான் கவர் பண்ணணும். அப்பனாதான் உங்களுக்கு அந்த அந்த முன்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு கரெக்டா இருக்கும். எப்பயுமே நம்ம பிரில் வைக்கிறோம்ல, இங்க ஒரு ஒரு இன்ச்சு நம்ம தையலுக்கு இடுப்புல எவ்வளவு விட்டுருக்கோம், அந்த அந்த இன்ச்சும் இங்கேயும் அதே அளவு இன்ச்சு நம்ம தையலுக்கு விடணுங்க. ஏன்னா நம்ம தைக்கும் போது இந்த பிரில்ல சிக்கிக்கணும், இந்த இடத்துல அசிங்கமா இருக்கும். இவ்வளவு கொஞ்சம் நம்ம மேல் பாட்டுக்கு எவ்வளவு அளவுக்கு துணி விட்டுருக்குமோ அந்த அளவுக்கு நீங்க துணி விட்டுக்கோங்க. இப்ப நம்ம இந்த மேல் போர்ஷனை இப்ப வச்சு பார்ப்போமா, சரியா வருதான்னு பார்ப்போம். இருங்க, இப்படி பண்ணா ஏதாச்சும் ஒரு பிரில்ல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கணும். சரியா வந்துருச்சு. இது நம்ம பார்த்தாலே உங்களுக்கு தெரியுதா, நமக்கு சரியா வந்துருச்சு. அப்படி ஏதாச்சும் வரலைன்னா நம்ம கொஞ்சம் இழுத்து பிடிச்சி அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கணும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதை நம்ம தச்சிட்டு காட்டவா? அங்கிருங்க. இது நல்ல பக்கம் இருக்கு, இதுவும் நல்ல பக்கம் இருக்கு. இது நம்ம அப்படியே மேல இப்படி போட்டுட்டு, இன்னைக்கு எத்தனை ஊசியை காவாங்க போதோன்னு தெரியல இந்த சேலை. பயமா இருக்கு தைக்கவே, ரொம்ப சூதானமா தைக்க வேண்டியிருக்கு. அழகா இப்படி கொண்டு வந்துட்டு இங்க ஒரு ஆடுதை அழகா போட்டுட்டு கல் இருக்கான்னு பார்த்து பார்த்து நம்ம தைக்கணும். தச்சுட்டு கூட காட்டுறேனே உங்களுக்கு, இதனால நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. நான் தச்சுட்டு காட்டுறேன். இப்ப நம்ம இந்த தச்சுக்கிட்டே வர்றோம்ல, இங்க பாருங்க, கடைசிய பாருங்க, இது வந்து கொஞ்சம் சிறுசா இருக்கு, இது வந்து பெருசா இருக்கு.
இப்போ நம்ம அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி 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 இழுத்து தைக்கணும். அப்படி இல்லைன்னா கடைசி ப்ளீட் இருக்குல்ல, அதை நம்ம கொஞ்சம் பிச்சிட்டு அதோட கொஞ்சமாக நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி சுருக்கணும்னா கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். அப்படி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ப்ளீட்டட்னா நீங்கள் பயப்படவே வேண்டாம், ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அதனால தான் நான் உங்களுக்கு தவறுகளோடயே நான் சொல்லி கொடுக்குறேன். இப்படி கரெக்டாக இழுத்து இழுத்து இந்த இந்த 2 அளவு ஒன்று அப்படி வச்சுக்கிட்டு நிரடி நிரடி நம்ம தைக்கணும். இப்போ நம்ம இந்த பக்கத்து தையல் போட்டாச்சு. இது அப்படியே தான் இருக்கு, நான் இதை ஒண்ணுமே செய்யல. இப்போ நம்ம வெட்டின லைனிங் இருக்கு பாத்தீங்களா, அந்த லைனிங்கை நம்ம எடுத்துக்குவோம். எடுத்துட்டு இதை நம்ம விரிச்சுக்குவோம். மடிப்பு அப்படியே தானே இருந்துச்சு, இதை விரிச்சுக்குவோம். இதுக்கு மேலேயே நான் எதையுமே ஒண்ணுமே பண்ணல. இதுக்கு மேலேயேவும் இந்த லைனிங்கை நம்ம வச்சுட்டு ஒரு தையல், அது அழகா நம்ம இப்ப எப்படி போட்டோமோ அதே மாதிரி நம்ம தையல் மேல போட்டுக்க போறோம். பாத்தீங்கன்னா இப்ப கடைசி வரைக்கும் நம்ம இப்படி அழகா வச்சுட்டு ஒரு தையலை போட்டாச்சு. இப்ப தையல் போட்டாச்சா, இங்க நிமிஷம் பாருங்கமே. இது நம்ம அப்படி இந்த லைனிங்க அப்படி மேல எடுக்கிறோமா, எடுத்துட்டு இதை உள்ள விடுறோமா. இது வந்து நம்ம எப்பயும் போல ஃப்ரண்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்படி நீங்க திருப்பி பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க, உங்களுக்கு நம்ம துணியில தச்சல் மணியே தெரியாது, நீட்டா ஆயிடுச்சு. இங்கிட்டு பாருங்க, இங்கிட்டும் பாருங்க, அந்த குட்டி குட்டி ஃப்ளீட் வச்சு அழகா அந்த முன்னாடி டிசைன் வச்சு எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கலர், மெஜந்தா கலர். அதே மாதிரி பின் போர்ஷனையும் நம்ம தச்சுட்டு லைனிங்கையும் ஜாயின் பண்ணிட்டு காட்டுறேன் உங்ககிட்ட. இப்போ பின் பார்ட்டையும் தச்சாச்சு. இப்போ முன் பார்ட்டையும் நல்ல பக்கம் இப்படி வச்சு நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்க போறோம். அழகா ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கைக்கு நம்ம எந்த டிசைனுமே கொடுக்கல. இப்போ நம்ம அதை எப்படி கட் பண்ணணும்னு பார்க்குறோம். கட் பண்ணி வச்சுட்டோம், எப்படி துணியோட ஜாயின் பண்ண போறோம்னு பார்க்க போறோம். இப்போ நம்ம வந்து இந்த கை இருக்குல்ல, கைக்கு இவ்வளோதான் டிசைனிங் இருக்கு. இது வந்து பிளைனான துணி, டிசைன் இவ்வளோதான் இருக்குது. இது பிளைனான துணி. இதை நம்ம கைக்கு 2 கைக்கு இது இந்த டிசைனிங் வந்து பத்தாது. இப்படி வைக்கணும். ஒன் சைடாக தான் வரும், அந்த பக்கமும் இப்படி ஒன் சைடாக தான் வரும். வேணால் நம்ம அந்த மெத்தட்லேயும் தைக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நம்ம பிளைனான துணியை இப்படி இதில் கொடுத்துட்டு இந்த இப்படி பார்டர் நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், இப்படி அதை கைக்கு அட்டாச் பண்ணிக்கலாம். நம்ம உங்களுக்கு எந்த மெத்தடு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த மெத்தடை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த பார்டரை நான் ஜாயின் பண்ணி தான் நான் தைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த கைக்கு இந்த பிளைனான கிளாத்தை எடுத்து நான் தைச்சிக்க போகிறேன். இந்த பிளைனான 2 ப்ளவுஸையும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிட்டோம். இந்த இப்படி நீளமான பார்டரை கைக்கு இப்படி கீழே அழகாக நம்ம அதை கொடுத்துக்கலாம். அழகாக இருக்கும்ல பார்க்கறதுக்கு, அதனால். இப்போ நான் கையை இப்படி சுற்றி தையல் போட்டுட்டேன். கிட்ட வையா, இந்த கரைப்பகுதி இருக்குல்ல, நான் இதை விட்டுட்டு இங்கிட்டு தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம தையலுக்கு இங்கே 1/2 இன்ச்சு தான் விட்டுருக்கோம். இப்போ நம்ம இந்த 1/2 இன்ச் அப்படி லேசாக மடக்கிட்டு இப்படி ஒரு மடக்கம். சரியா போச்சா? அப்படி நான் தையல் போட போகிறேன். அழகாக நம்ம தையல் போட்டாச்சு. இப்போ இந்த பார்டரை நம்ம எப்படி அட்டாச் பண்ணுறேன்னு காட்டுறேன் உங்களுக்கு. எடுக்கலாம். இந்த இருக்கிற பார்டரை 2ஆ போட்டு நம்ம இதை பாதியாக நம்ம வெட்டிக்க போகிறோம். இது பாதி, இது பாதி. இது ஒரு கைக்கு, இது ஒரு கைக்கு. இந்த இருக்குல்ல, இந்த பிசுறா இருக்குல்ல, இதை நம்ம உள்ள வச்சுட்டு இங்கே ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்படி கல்லெல்லாம் இருந்தால் நம்ம பிச்சு விட்டுக்கலாம். இதெல்லாம் அவ்வளோதான், மிஷினை பாலாக்கி வச்சிடும் இந்த கல். பார்த்து இந்த அந்த பார்டர் மட்டும் தெரிகிற மாதிரி நம்ம தச்சுக்க போகிறோம். வச்சுக்கிட்டோமா? இப்போ இந்த கை இருக்குல்ல, வாவ் இவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. இப்போ நம்ம இதையும் தச்சுக்க போகிறோம்.
அழகாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பீஸ்லெல்லாம் கட் பண்ணிக்கலாம். இப்போ கையை அழகாக ரெடி பண்ணிட்டோமா, அதே மாதிரி இன்னொரு கையை ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு அதுக்கப்புறம் நம்ம கை ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ 2 கையையுமே நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது பொதுவாக எல்லாத்துக்குமே இந்த கை ஜாயின் பண்ணுறது தெரியும். நம்ம இங்கக்குள்ள குட்டியாக சமோசா கட் பண்ணியிருப்போம், அதையும் இந்த சோல் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் நம்ம ஒன்றா இப்படி ஜாயின் பண்ணிட்டு அழகாக நம்ம இப்படி மெல்ல மெல்லமாக இழுக்காமல் செய்யாமல் அழகாக இப்படி நம்ம கொண்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இருக்குல்ல, இது நம்ம அழகாக நம்ம மிஷினில் விட்டு ஒரு தையல் போட்டுக்க போகிறோம். இப்போ நம்ம கையை வந்து பார்த்தீங்கன்னா அழகாக ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ சைடு ஜாயினிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமுங்க. கவுனாலே சைடு ஜாயினிங் ரொம்ப 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 முக்கியம். நீங்கள் எடுத்த உடனே கை இடுப்பெல்லாம் நம்ம ஜாயின் பண்ணவே கூடாது. எடுத்த உடனேயும் நம்ம சேலை துணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த சேலை துணி அதையும் நீங்கள் இப்படி சைடு சைடு சமமாக வச்சுட்டு இடுப்பு பக்கத்தில் நம்ம சமமாக வச்சுக்கிட்டு இங்கேருந்து அழகாக ஒரு தையல், அதாவது சேலை துணியை மட்டும்தாங்க. எடுத்த உடனே நீங்கள் ஃபஸ்ட்டு இதைத்தான் நீங்கள் ஜாயின் பண்ணிடணும். கையவோ இடுப்பையோ ஆம்கோலை எதையுமே ஜாயின் பண்ணக்கூடாது. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் பார்த்தாலே புரிஞ்சுக்குவீங்க. சேலை துணியை மட்டும் பார்த்தீங்கன்னா 2 தையல் போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் நீங்கள் கை பகுதிக்கு வாங்க. கை பகுதிக்கு வந்துட்டிங்களா, இப்போ நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு தான் தைச்சோம். இந்த அளவு ப்ளவுஸ் கை இருக்குது பார்த்தீங்களா, அந்த கையை நம்ம அதே அளவுக்கே மார்க் பண்ணக்கூடாது. அதை விட கொஞ்சம் கொஞ்சம் லூஸ் விடணும். ஏன்னா நம்ம ப்ளவுஸ் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும், டைட்டாக இருக்கும், அப்புறம் போட முடியாது, கழட்ட முடியாது. அதனால் இப்படி கொஞ்சம் தள்ளி 1/2 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அதே மாதிரி தாங்க ஆம்கோலையும் இந்த இருக்குல்ல, ஆம்கோலையும் அதே அளவுக்கு மார்க் பண்ணக்கூடாது. அதை விட ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. உங்கள் பஞ்சாயத்து தீர்க்க முடியாத பஞ்சாயத்து. அதுக்கப்புறம் வந்து இடுப்பு பகுதியும் நம்ம 1/2 இன்ச்சு தான் மார்க் பண்ணணும். சரியா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம கையில இருந்து அழகா ஒரு தையல் போட்டு வருவோம். கல்லுகளாக இருக்கு, பார்த்து பார்த்து தைக்கணும். தைக்கும் போது கிட்ட கொண்டு வாயா, இந்த இருக்குல்ல, இப்போ நம்ம இந்த சைடும் இந்த சைடும் சமமா இருக்காந்தாருங்க, தெரியுதா உங்களுக்கு? இந்த கோடு இந்த கோடு சமமா இருக்கா நீங்க செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு தையலை லேசா போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம மெல்ல மெல்லமா நம்ம வச்சு கொண்டு வரோம். அதுக்கப்புறம் நம்ம இடுப்பு பகுதிக்கு வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். பயமா இருக்கு. இப்ப இடுப்பு பகுதி வந்துட்டோமா, இதையும் நம்ம இப்படி சரி பார்த்துக்கணும். ஏற்றம் இறக்கம் இருக்கான்னு ஒரு நேரம் இருக்கும். இடுப்பு பகுதியிலையும் இப்ப இந்த சேலை துணி இருக்குல்ல, இதை நம்ம உள்ள விட்டுறணும். உள்ள விட்டுட்டு லைனிங்கை மட்டும்தான் வெளியே எடுக்கணும். நீங்க பாத்தீங்கன்னா இது கிராஸா அப்படி வெளியே இருக்கணும். இதோட சேர்த்து தைக்க கூடாது. அழகா நீங்க இப்படி கொண்டு வந்துட்டு இடுப்பையும் நீங்க இப்படி தைக்கிறீங்கன்னு வைங்க. இப்ப தைக்கிறீங்க, இந்த சேலை துணியை நீங்க தச்சிடக்கூடாது. லைனிங்கை மட்டும் நீங்க அந்த 1 இன்ச்சை டக்குன்னு வளைச்சிடக்கூடாது. கொண்டு வாங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா நீங்க அப்படி கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு நீங்க வளைக்கிறதே தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு மெல்ல மெல்லமா நீங்க வளைச்சு கொண்டு வரணும். அழகா மெல்ல மெல்லமா நம்ம கொண்டு வந்து சைடு நம்ம இந்த துணியை மட்டும் தான், நம்ம சேலை துணியை ஜாயின் பண்ணக்கூடாது. லைனிங்கை மட்டும்தான் நம்ம ஜாயின் பண்ணிக்கிட்டு இருக்கோம். காட்டு கடைசி வரைக்கும் இப்படி சமமா அப்படி கடைசியா வச்சுட்டு சமமா முன்ன பின்ன இருந்தா சைஸ் பண்ணிக்கணும். ஏத்துல இருக்கிற மாதிரி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி கொஞ்சம் கொஞ்சமா வச்சுட்டு இப்ப இங்க வாங்க. இந்த ஒரு தையல் போட்டிருக்கோமா, இப்ப நம்ம இன்னொரு தையல் போடணும். இன்னொரு தையல் போடத்துல
எனக்கு கொஞ்சம் கல் இருக்குனால நான் பார்த்து பார்த்து தைக்க வேண்டியதா இருக்கு. சுத்தமா கேக்குது. இப்போ இடுப்பு பகுதி வரைக்கும் இங்க கொண்டு வந்துட்டீங்கல்ல, கொண்டு வந்துட்டு இது பக்கத்துல தையல் போட்டுட்டு இந்த இந்த தையலோடையே நம்ம சேர்த்து 2 தையலா ரெட்டை தையலா கொண்டு வந்துடணும். அதுக்கப்புறம் 3ஆவது தையல் போட்டுக்கணும். போட்டுட்டு நம்ம இந்த பிசுறெல்லாம் இருந்தா அழகா நம்ம கட் பண்ணிக்கணும். பக்கமும் நம்ம சைடு ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதை திருப்பி விட்டுக்க போறோம். திருப்பி விடுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த இருக்குல்ல லைனிங்கோட அந்த இதை நம்ம லேசா அப்படி மடக்கி அடிச்சுக்கணும். சுற்றி மடக்கி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்படி திருப்பி விட்டு பார்த்தீங்கன்னா கவுன் வந்து ஓவராலாக அழகாக ரெடி ஆயிருக்கும். பார்த்தீங்கன்னா குட்டி கை வச்சு அழகா பார்ட்டி வேர் மாதிரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. யாராச்சும் சேலைன்னு சொன்னா நம்பவே மாட்டாங்க. கடையில் வாங்கின கவுனுன்னு தான் நம்புவாங்க. இந்த ஃப்ளீட்டை பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு, சூப்பரா இருக்குல்ல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் நானும் தச்சு போட நல்லா இருக்க மாட்டேங்குது. அடுத்தவங்க போடும்போது அழகா இருக்கு, சூப்பரா இருக்குண்ணே. இப்போ அவங்க கயர் வச்சு கேட்டிருக்காங்க, அதனால நம்ம இப்போ கயர் வைக்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் சுத்தி தையல் போட்டுக்கிறேன். வா, இதோட ஃபைனல் அவுட்லுக் இப்படிதாங்க இருந்தது. பார்க்கறதுக்கே பாருங்க எவ்வளவு கிராண்டான லுக் இருக்குன்னு. யாராச்சும் நம்புவாங்களா இது சேலையில தச்சதுன்னு? அவ்வளவு ஒர்க் இருக்கு. என்னோட கைவினையும் கலந்துருக்கு. பாருங்க சூப்பரா இருக்கு. கலர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க. மெஜந்தா கலர். பின்னாடி கயிறு வச்சிருக்கு. எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எளிமையான வீடியோவா இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. வேற லெவல் போங்க.